சிவில் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பெண்ணை பெற்ற பெற்றோர்களுக்கெல்லாம் என்ன பெரிய பிரச்சனை இருக்குது? லவ் ஜிகாத். அந்த லவ் ஜிகாத்னா என்ன, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னா என்ன, அதை பத்தின விளக்கங்கள் தான் இந்த வீடியோவின் நோக்கமே. லவ் ஜிகாத்னா என்ன? ஒரு முஸ்லிம் இளைஞனுக்கும் ஒரு இந்து பெண்ணுக்கும் நடக்கும் காதல், திருமணம் அப்படின்னு தானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது அப்படின்னு நினைச்சு நம்ம கடந்து போனா நம்மள மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. லவ் ஜிகாத் என்பது ஒரு திட்டமிட்ட இராணுவ தாக்குதலுக்கு இணையாக இந்து சமுதாயத்தின் மீது நடத்தப்படும் ஒரு சர்ஜரிக்கல் ஸ்ட்ரைக் என்பது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த லவ் ஜிகாத்ன்றது ஏதோ ஒரு தனி மனிதன் மட்டும் பண்ற விஷயம் இல்லைங்க. இது ஒரு பெரிய டீம் ஒர்க் மாதிரியே செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல முஸ்லிம் பெண்கள் தான் மேஜர் ரோல். இந்த முஸ்லிம் பெண்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ ஒரு பெண்ணை இந்து பெண்ணை டார்கெட் பண்றாங்க. அந்த டார்கெட் பண்ற பெண்ணை எப்படி பழகணும், அது எந்த பெண், அவ கூட எப்படி பழகி அந்த பெண்ணை எப்படி பேக்கப் பண்ணி கூட்டிட்டு வரணும்ன்ற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்டாவே கொடுக்குறாங்க இந்த விஷயத்தை. மேம்போக்கா பார்த்தோம்னா இந்த லவ் ஜிகாத்ன்றது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பே இல்லாத மாதிரியான விஷயங்களாவே இருக்கும். இந்த சூழ்நிலைகள்லாம் ரொம்ப முரண்பாடா இருக்கும். ஆனா அப்படி எதுவுமே கிடையாது. இது ஒவ்வொரு நிமிஷமும் திட்டமிட்ட ஒரு செயலாவே இருக்கும். இந்த லவ் ஜிகாத்ன்றது சாதாரணமா நடைபெற ஒரு விஷயம் கிடையாது. இதற்கு முன்னாடி மிகப்பெரிய திட்டமிடல் இருக்கு. என்ன திட்டமிடுறாங்க? முதல்ல அந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படிப்பட்ட பெண்? அந்த பெண் அந்த வட்டாரத்துல மிகப்பெரிய குடும்பத்தை சார்ந்த பெண்ணா இருப்பா, மருத்துவம் படிச்ச பெண்ணா இருப்பா, இல்லைன்னா மருத்துவம் சார்ந்த தொழிலுக்கு தேவையான படிப்பை படிச்ச பெண்ணா இருப்பா, அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் முதலிய தொழில்நுட்பம் தெரிஞ்ச ஒரு பெண்ணா இருப்பா. அந்த பெண் மட்டுமே அவங்களோட மிகப்பெரிய டார்கெட். சரி, இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தாச்சு. தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா, முஸ்லிம் பெண்களோட குழு ஒன்று, மகளிர் அணி, அது இந்த விஷயத்துக்காக உள்ள இறங்கும். எப்படி உள்ள இறங்குறாங்க? முதல்ல இந்த பெண் படிக்கிற பெண்ணா இருந்தா அது தங்குற ஹாஸ்டல்ல, அந்த ஹாஸ்டல்ல இந்த பொண்ணோட ரூம்மேட்டாவே இவங்க உள்ள போய் சேர்ந்துறாங்க. அதுக்கப்புறம் சரி, சப்போஸ் இந்த பொண்ணு வேலைக்கு போற பெண்ணா இருந்தா அந்த வேலைக்கு போக நிறுவனத்துக்கும் அவங்க வீட்டுக்கும் இருக்கிற பயண தூரங்கள்ல முதல்ல இவங்க ஃப்ரெண்ட்லியா அவங்க கூட போய் சேருவாங்க. அதுக்கப்புறமா அந்த நிறுவனத்திலேயே இவங்க வேலைக்கு சேர்ந்து அவங்க கூடவே ஒர்க் பண்ணி அவங்க கூடவே வீட்டுக்கு வர்றது, ஆபீஸ் போறது, ரெஸ்ட் ரூம் போறது, சாப்பிடுறது, இந்த மாதிரியான நேரங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த லவ் ஜிகாத்தை அவங்களுக்குள்ள அவங்களுக்கே தெரியாம இவங்க புகுத்துறாங்க. சரி, நம்ம இந்த இந்து பெண்ணோட ஹாஸ்டல்ல இந்த முஸ்லிம் பெண்கள் எல்லாம் போய் அவளோட ரூம்மேட்டா சேர்ந்துருவாங்க. சேர்ந்துட்டு அவங்க ரொம்ப சுத்தமா, ரொம்ப அன்பா, 5 வேளை ரொம்ப பக்தியா தொழுதுட்டு ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. அத நடிப்புனே தெரியாம இந்த நம்ம இந்து பெண் அவங்கள ஆச்சரியமா பாப்பா. பார்த்துட்டு கேட்பா, எப்படி உங்களால இந்த மாதிரி 5 வேளை கரெக்டா தொழுக அதெல்லாம் முடியுதெல்லாம்? அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் எங்களோட இறை மார்க்கத்துல எங்களோட இறை தூதர் சொல்லி கொடுத்த விஷயம் அப்படின்னு கேஷுவலா சொல்லிட்டு போயிடுவாங்க. இது முதல் விஷ விதை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல என்ன ஆகும், அந்த பொண்ணோட முக்கியமான ஒரு சென்டிமெண்டல் ஐட்டம்ஸ் எல்லாம் காணப்போகும். லைக் அவளோட மோதிரம், ஒரு செயின், ஒரு அவளோட செல்போன், இது மாதிரி ஏதாவது காணப்படும். ஆனா காணா போன எல்லா பொருளையும் அந்த முஸ்லிம் பெண்கள்ல ஏதோ ஒரு பெண் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நேர்மையா அவட்ட ஒப்படைப்பா. நேர்மையா கொண்டு வந்து கொடுத்தோன்னு இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியமாயி ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஐயோ, இது எங்க அப்பா வாங்கி கொடுத்தது, நான் ரொம்ப சென்டிமெண்டா வச்சிருந்தேன், கிடைச்சிச்சு, ரொம்ப நன்றின்னு அவளுக்கு நன்றி சொல்லுவா. ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்லும், ஐயோ நன்றிலாம் சொல்லாதீங்க, இது எங்க மார்க்கத்துல நாங்க இவ்வளவு உண்மையா இருக்கணும்னு எங்களுக்கு போதிச்ச ஒரு விஷயம், நாங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சொல்ற ஒரு விஷயம்தான் லவ் ஜிகாத்தோட முதல் தூண்டில்ன்றதே நம்ம இந்த பெண்ணுக்கு தெரியாது. இப்ப அந்த ஹாஸ்டல்ல நம்மளோட இந்து பெண் கூட இருக்கிற மற்ற முஸ்லிம் பெண்கள்லாம் சாப்பிடுறது, தூங்குறது, குளிக்கிறது, ட்ரெஸ் மாத்துறது, எப்பயுமே அவங்க கூட இருக்கும்போது குரானை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரி, குரானை பத்தி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க பேசுறது போய் நம்ம இந்து பெண்ணுக்கே ஒரு ஆர்வம் வந்துடும். சரி, நம்ம கூட குரானை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்மளோட இந்து பெண் வரிய போய் கேட்பா, எனக்கு கூட குரானை காமிங்க, நான் கூட படிச்சு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். அப்படிங்கிற நேரத்துலதான் ஒரு குரானை எடுத்து கையில கொடுப்பாங்க அந்த பெண் கையில, நம்மளோட இந்து பெண் கையில. அந்த இந்து பெண் கையில இருக்கிற குரான் என்ன இருக்குன்னா, நார்மலா இருக்கிற குரான்ல இருக்கிற ஆபாச வசனங்களோ மற்ற சர்ச்சையான வசனங்கள் எதுவுமே இருக்காது. வெறும் நல்ல விஷயங்கள் மட்டுமே இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் குரானை கையில கொடுப்பாங்க. இந்த மார்க்கம் ரொம்ப பெரிய மார்க்கம், இது ரொம்ப நல்ல மார்க்கம்ன்ற மாதிரியான பிரெயின் வாஷ் செட்டப்க்கு அந்த பொண்ணு சேர்ந்துருவா. இதுதான் லவ் ஜிகாத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
இப்ப இந்த குரான் எல்லாம் படிச்சு படிச்சு இந்த பொண்ணு ஒரு மாதிரியான நிலையில இருக்கும். ஏதோ குரான்ல ரொம்ப பெரிய நல்ல விஷயங்கள் இருக்க மாதிரி ஒரு கிறுகிறுப்பான ஒரு நிலையில இருக்கும்போதுதான் அந்த ஜிகாத் பெண்கள் இருக்காங்களே, லவ் ஜிகாத்துக்கு மட்டுமே ட்ரெயின் அப் பண்ணி வந்த முஸ்லிம் பெண்கள், இவங்க இந்த பொண்ணு அழகா அடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. எப்படி எடுத்துட்டு போவாங்க? அப்பதான் ஒரு மன்மத ராசா உள்ள வருவான். இத்தனை நாள் அந்த பையன் இங்க வந்திருக்க மாட்டான். அந்த முஸ்லிம்களோட பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், மாமா பையன், அவன் ஏதாவது சொல்லிட்டு ஒரு பையன் அழகா உள்ள வருவான். இந்த லவ் ஜிகாத் பெண்கள், முஸ்லிம் பெண்கள் இருக்காங்களே, நம்ம இந்து பெண்ணை அழகா அந்த பையனுக்கு அவனை ஒரு பெரிய ஹீரோ மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. இதுதான் லவ் ஜிகாத்தோட 2வது பார்ட். இப்ப இந்த பையன் வரான் இல்லையா, இந்த முஸ்லீம் பையன் இந்த முஸ்லீம் பெண்களை பார்க்க வரான் இல்லையா, அடிக்கடி வருவான். வரும்போது சிறு சிறு பரிசு பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவான். அப்போ இந்த முஸ்லீம் பெண்கள் நம்ம இந்து பெண் மனசுல என்ன உருவாக்குவாங்கன்னா, அவன் பெரிய ஹீரோ மாதிரியும், அவன் ரொம்ப நல்லவன் மாதிரியும், அவனும் இந்த பொண்ணும் சின்ன சின்னதா சந்திச்சுக்கிறதுக்கு அவன் மேல ஒரு அபிமானத்தை உருவாக்குற மாதிரி இந்த முஸ்லீம் பெண்களை சந்தர்ப்பத்தை எல்லாம் உருவாக்கி கொடுத்துருவாங்க. இதுதான் லவ் ஜிகாத்தோட மிகப்பெரிய ஒரு இன்ட்ராக்ஷன். இப்ப என்ன ஆகும், அந்த பையன் மெல்ல மெல்ல ஹாஸ்டலுக்கு வர்றது, இந்த பெண்களுக்குள்ள முஸ்லிம் பெண்கள் கூட பழகும் போதே நம்மளோட இந்து பெண் கூடயும் பழகிருப்பான். அவன் ஏதோ பெரிய ஹீரோ மாதிரியும், இந்த நம்ம பொண்ணுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ செஞ்சு கொடுக்கறது, சின்ன சின்ன உதவிகள் செய்யறது, படிப்புக்கு தேவையான ப்ராஜெக்ட் ஒர்க் செஞ்சு கொடுக்கறது, அதே மாதிரி அந்த முஸ்லிம் பெண்களுக்கு பரிசு பொருள் வாங்கும்போது இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பெஸ்டா, அவங்களுக்கு சின்னதா இந்த பொண்ணுக்கு பெஸ்டா வாங்கிட்டு வந்து கொடுப்பான். அதுலயே நம்ம பொண்ணு நம்ம ரொம்ப பெஸ்ட் போல் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவங்களோட கொஞ்சம் வெளியே போகும்போது பெரிய ஹீரோ மாதிரி ஒரு 4 பேர் கிண்டல் பண்ணுவாங்க, இவன் போய் கண்டிப்பான். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நியாயமா சினிமாலேயே நடக்கும். நல்லா யோசிக்கிற பொண்ணுன்னா கரெக்டா யோசிப்பான். ஆனா அந்த அளவுக்கு கூட அந்த பொண்ணை யோசிக்க முடியாத அளவுக்கு அவளை அழகா இந்த முஸ்லிம் பெண்கள் பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த பையன் இல்லாம நாம இல்லைன்ற நிலைமைக்கே கொண்டு வர்ற அளவுக்கு அந்த முஸ்லிம் பெண்கள் அழகான ஜிகாத் வேலையை செய்வாங்க. இது உடல் ரீதியாவும் நடக்கும். கடைசி கட்டம் உடல் ரீதியா 2 பேரும் சேர்ற மாதிரியான ஒரு நிலைமை கொண்டு வந்து விட்டுருவாங்க. சரி, இப்ப நீ இன்றி நான் இல்லைன்னு அந்த நிலைமைக்கு அந்த நம்ம இந்து பொண்ணு வந்துட்டா. வந்ததை தெரிஞ்ச இந்த முஸ்லிம் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு முக்காடு போட சொல்லி கொடுக்கறது, நமாஸ் படிக்கிற சொல்லி கொடுக்கறது, எப்படி தொழுகணும், எப்படி முஸ்லிம் பெண்ணா நடந்துக்கணும், அப்படியே ட்ரைனிங் கொடுத்து மொத்தமா அந்த பொண்ணை மனசளவுல முஸ்லிம் பெண்ணாவே மாத்திடுவாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, பேரளவுல தாங்க அவ ஹிந்துவா இருப்பா, மனசளவுல மொத்தமா முஸ்லிம் பெண்ணாதான் இருப்பா. சரி, முடிஞ்சிருச்சா? இது நடந்த உடனே இப்ப இந்த பொண்ணுக்கு என்ன தெரியும், இந்த கோலத்தோட இந்து பொண்ணு அவ வீட்டுக்கு போக முடியாது. அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. நிச்சயமா பெரிய சண்டை வரும்னு தெரிஞ்ச உடனே அந்த முஸ்லீம் அமைப்புகள் எல்லாம் ஓடி வந்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஒரு 40 முஸ்லீம் அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அவங்க எல்லாம் வந்து இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. வச்ச உடனே பெரியவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சியா அவங்க ஐயோ அம்மான்னு கதறிட்டு வந்து கேட்டாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, இந்த இந்து குடும்பத்தை சப்போர்ட் பண்றதுக்கு எந்த அரசியல் அமைப்பும் வராது, எந்த இந்து அமைப்புகளும் வராது, எதுவும் வராம அவங்க தனியா நிக்க வேண்டியதுதான். இதுதான் இந்தியோட நிலைமைங்க. இப்ப ஏதோ ஒரு இந்து பெண்ணோட பெற்றோர்கள் வந்து காவல் நிலையத்தை அணுகலாம், அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டா யாருமே வர்றது இல்லைங்க. ஆனா அந்த முஸ்லிம் பையனுக்கு சப்போர்ட்டா எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, அவனோட இஸ்லாம் அமைப்புகள் எல்லா தரப்புல இருந்து அவனுக்கு நியாயம் பேச வருவாங்க. ஏன்னா இந்த தேவையில்லாத ஒரு மைனாரிட்டி ஓட்டுக்காக. சரி, என்ன பண்ண முடியும்? இதுல இந்த பொண்ணும் இனிமேல் அவங்க வீட்டுக்கு போக முடியாது. இப்பதான் அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னன்னா, அந்த பொண்ணுக்கு தான் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டோன்ற விஷயம் தெரியும். இந்த பையன் இருக்கானே முஸ்லிம் பையன், அவனுக்கு வேலையும் கிடையாது, சம்பளமும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா அவனுக்கு ஆஜராகிறதுக்கு மேல்கோர்ட்ல இருந்து கீழ்கோர்ட்டு, மேல்கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஆஜராகிறதுக்கு லட்சத்துல சம்பளம் வாங்குற வக்கீல் வருவாரு. அது எப்படி வருவாருன்றது ஆண்டவனுக்கு தான் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்ப இந்த பொண்ணின் நிலைமை என்னன்னா, கேவலம் அம்மா வீட்டுக்கும் போக முடியாது, சமுதாயத்துக்கும் பதில் சொல்ல முடியாது, இந்த இஸ்லாம் மதத்துக்கு விபச்சாரியா இருக்கிறத தவிர அந்த பொண்ணுக்கு வேற வழியே இல்லைங்க. என்ன விஷயம்னா, அவ உடல் ரீதியா அந்த பையன் கூட இருந்தா பாருங்க, அது வீடியோவாகவும் போட்டோக்களாகவும் எடுக்கப்பட்ட விஷயத்த அந்த பெண்ணுக்கு இப்பதான் காமிப்பாங்க. காமிச்சா அந்த பொண்ணால என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணு திரும்பி இந்து மதத்துக்கும் வர முடியாது, சமுதாயத்துக்கும் பயப்படணும். இந்த மாதிரி நேரத்துல அவ என்ன சொல்வா, கோர்ட்லயும் போலீஸ் ஸ்டேஷன்லயும், அந்த பையன் கூடவே போறேன், நான் இஸ்லாத்தை தான் ஏத்துக்குவேன், இப்படிதான் சொல்லுவா. ஆனா வெளியில இருந்து பாக்குற நம்ம திட்டுவோம், அந்த பொண்ணை புழுவா திரிப்போம். ஐயோ, நீ போய் ஒரு இந்து பொண்ணு போய் இஸ்லாம் பையனுக்கு போய் இவ்வளவு இது பண்றிய, ஒரு முஸ்லீம் பையனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றியே, நீ இப்படி மதம் மாறிட்டே நம்ம வெளியில இருக்காங்க. ஆனா உள்ள அவளுக்கு எதிராக எவ்வளவு பெரிய
ஒரு அநீதி நடந்திருக்குன்றது நமக்கு தெரியாதுங்க. அந்த பொண்ணு வாழ்க்கையில வேற வழியே இல்லாம இஸ்லாத்தின் விபச்சாரத்துக்கு தள்ளப்படுறது இந்த மாதிரி நேரங்கள்ல தான். சரிங்க, இவ்வளவு ஜிகாத் செஞ்சாங்க இல்லையா, லவ் ஜிகாத். அந்த ஆண்களுக்கு என்ன இந்த பெண்கள் மேல காதலா? கிடையவே கிடையாதுங்க. காதலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சரி, வேணா என்னதான் அந்த ஆணுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் வந்து பிக்ஸ் பண்றாங்க. அது எப்படி பிக்ஸ் பண்றாங்க? அந்த பெண்ணோட ஜாதி, மதம், நிறம், அந்த பெண்ணோட முக்கியமான படிப்பு, இதை வச்சே அந்த பையனுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை பிக்ஸ் பண்ணி வச்சிடறாங்க. சரி, இப்ப இந்த மாதிரி லவ் ஜிகாத் கொண்டு போன பெண்களை வச்சு அவங்க குடும்பம் நடத்தப்படுறாங்களா? கண்டிப்பா இல்ல. அவங்களோட மெயின் டார்கெட்டே மருத்துவ மாணவிகளும் மருத்துவ செவிலியர் மாணவிகளும் மட்டும்தான். சரி, இவங்களை வச்சு என்ன பண்றாங்க? இந்த மருத்துவ மாணவிகளும் செவிலியர்களும் என்ன எங்க ஏற்றுமதி பண்ண அல்லாஹ்வின் ஆட்சி அப்படின்னு சொல்ற சிரியா நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறாங்க. அங்க போர் நடந்துட்டு இருக்கே, அந்த போர் குற்றவாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காகவும் செக்ஸ் அடிமைகளாகவும் தான் இந்த பெண்களை அவங்க அங்க ஏற்றுமதி பண்றாங்க. இது கூட தெரியாம தாங்க இந்த லவ் ஜிகாத்ல நம்மளுடைய பெண்கள் போய் கீழே விழுறாங்க. சரிப்பா, இந்த லவ் ஜிகாத் பண்ண ஆம்பளை அந்த பொண்ணுங்களெல்லாம் கொண்டு போய் சிரியால ISI தீவிரவாதி கிட்ட விட்டுறானே, ஏன் வேண்டாம்? இதுல முஸ்லிம் பிறப்பான முஸ்லிமா இருக்கு, எந்த பெண்ணும் அங்க போறது கிடையாது. ஆனா இந்த முஸ்லிம் மதத்துல மாத்திரம் இந்து பெண்ல இருந்து முஸ்லிம் பெண்ணா மாத்தி கல்யாணம் பண்றான் இல்லையா, அவன் தான் கொண்டு போய் அங்க அந்த பெண்கள் எல்லாம் விடுறாங்க. இவங்களை சரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த முஸ்லிம் அமைப்புகள்கிட்ட போய் நாங்க சொல்றோம், எங்க இந்த மாதிரி எங்க பெண்களை கொண்டு போய் அங்க விட்டாங்கன்னா அவங்க ஐயோ இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. சரி, நாங்க ஆதாரத்தோட கொண்டு போய் அவங்க கிட்ட நிரூபிச்சோம்னா சொல்லுங்க, அங்க இருக்கிறது யூதர்களுங்க, யூதர்களுக்கு எங்களுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாங்க. வாஸ்தவமான விஷயம் தாங்க. ஒரு திரைப்பட வந்து தப்பா எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணீங்க, பத்வா போட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஆனா இங்க இருக்க இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் அங்க போறாங்களே, சிரியாக்கு போறாங்களே, ஏன் போறாங்க? நீங்க ஏன் ஒரு கண்டன குரல் எழுப்பல? ஏன் அவங்களை தடுத்து நிறுத்தல? நீங்க ஏன் இதை செய்யல? இதுல இருந்து என்னங்க தெரியுது? இந்த லவ் ஜிகாத்ன்றதே இங்க இருக்கிற இந்து பெண்களை முஸ்லிம் பெண்களை மாத்தி அவங்களை கொண்டு போய் அங்களை சீரழிக்கிற ஒரு விஷயமா தான் நம்ம பாக்குறோமே தவிர இதுல வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை. இந்திய கலாச்சாரப்படி திருமணம் என்றது என்னதுங்க? ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அவ கூட குடும்பம் நடத்தி குழந்தை பெற்று நாம ஒரு குடும்பமா பரம்பரையா வாழ்றது தான் இந்திய பண்பாடு, இந்திய கலாச்சாரம். ஆனா இந்த லவ் ஜிகாத்ன்ற பேர்ல இந்து பெண்களை கொண்டு போய் கற்பழிச்சு அவங்களை கல்யாணம்ன்ற பேர்ல மதமாற்றம் செஞ்சு அவங்களை இங்கிருந்து வேற நாட்டுக்கு கடத்திட்டு போய் ஒரு செக்ஸ் அடிமைகளாக தானங்க வச்சிருக்கோங்க. இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்க வேண்டாமா? நெருப்புனா சுடுன்னு தெரியும், திரும்ப திரும்ப நான் அதுல போய் கை வைப்பேன்றது நம்மளோட தப்பு தான். நம்ம போய் அவங்களை யாரையும் திருத்த முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே தீவிரவாத அமைப்பு தான், அவங்க பணத்துக்காக என்ன வேணா செய்யறவங்க தான். ஆனா நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கணும் இல்லையா? பெண்ணை பெற்ற பெற்றோர்களே, பெண்கள் வீட்டை விட்டு எங்க போறாங்க, யார்கிட்ட பழகுறாங்க, விடுதியில தங்கி இருந்தா அந்த பொண்ணு கூட தங்கி இருக்கிற பெண்கள் யாரு, யார் கூட இருக்காங்கிறதெல்லாம் நீங்க வந்து அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணீங்கனாலே இந்த மாதிரியான லவ் ஜிகாத்ன்ற ஒரு கேவலமான விஷயத்தை நாமளே ஒழிக்கலாம். பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்க நம்மளோட கலாச்சாரம் என்ன, நம்ம கலாச்சாரத்துல இல்லாத எந்த ஒரு விஷயமும் அடுத்த மதத்துல கிடையாது. நம்ம மதத்தோட நல்ல நல்ல விஷயங்களை நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னாவே போதும், அந்த பெண்கள் தங்களையும் பாதுகாத்து நம்மளுடைய சமுதாயத்தையும் பாதுகாப்பாங்க. இனிமேல் இந்த லவ் ஜிகாத்ன்ற ஒரு விஷயம் நம்மளோட இந்திய சமுதாயத்துல வேணாங்க. அதை வேரோட ஒழிக்கிறதுக்கு நம்மளால ஆன ஒரு சின்ன சின்ன விஷயங்களையாவது நாம செய்வோம். நன்றி, வணக்கம்.